வணக்கம். இந்த வருடத்தினுடைய கெரியர் கைடன்ஸினுடைய முதல் வீடியோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ஜினியரிங் மாணவர்கள் என்ஜினியரிங் துறைகளுக்குள்ள போகக்கூடிய மாணவர்கள் மிகவும் விரும்பக்கூடிய கோர்சஸ் என்னென்ன கோர்சஸ் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினியரிங் துறைகளில் மிகச்சிறந்த துறைகள் எது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ சென்ற வருடங்கள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ பற்றி ரொம்ப அதிகமாக பேசி அதிகமாக ஏஐ துறைகள் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அட்மிஷன்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கல்லூரிகள்லையும் முதல்ல அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய கோர்ஸ் அப்படிங்கிறது ஏஐடிஎஸ் இல்லைனா வந்து ஏஐஎம்எல் அந்த மாதிரியான கோர்சஸ் தான் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் எடுத்திருந்தாங்க. ஃபியூச்சரிக் சென்ட்ரிக்காக இந்த வருஷத்தில் எந்த ஒரு என்ஜினியரிங் துறைகளுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகள் இருக்கும், எந்த துறைகளில் வந்து அதிகமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஆஸ் வெல் வந்து ஃபியூச்சரை நோக்கி இந்தந்த கோர்சஸ் தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஏஐ தான் இருக்குது. ஏஐலேயே வந்து ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டொமைன். ஸோ ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்கை பேஸ் பண்ணி அந்த டொமைன் இருக்குது அப்படின்னா அந்த டொமைன் தான் வந்து கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர் சென்ட்ரிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு ஓப்பன் ஏஐன்னு சொல்லப்படக்கூடிய இந்த சாட் ஜிபிடி அல்லது வந்து மற்ற ஏஐ ரிலேட்டடாக வந்து கிரியேட் பண்ணக்கூடிய அல்கோரிதம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த 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 அதாவது நம்ம ஒரு ப்ராடக்டாக நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிருக்கீங்க, அதை பில்ட் பண்ணுறதுக்குன்னு யூஸ் பண்ணும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஓப்பன் ஏஐயோ அல்லது ஓப்பன் ஏஐ சிஸ்டமோ அல்லது வந்து ப்ராம்ப்ட் என்ஜினியரிங் மூலமாக வந்து புதுசாக நமக்கு வேணுங்கிறத கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கக்கூடிய அல்கோரிதமிக் பேஸ்டாக இருக்கக்கூடிய சிலபஸ் எந்த கல்லூரிகளில் இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக நம்பி எடுக்கலாம். ஏன்னா எல்லாரும் டைரெக்டாக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு உங்களுக்கு சொல்லித்தர போகிறதில்ல. அதை நீங்கள் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸாக நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் படிக்கக்கூடிய இந்த ஏஐடிஎஸோ ஏஐஎம்எல்லோ இந்த சிலபஸ் எல்லாம் கவராக இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும் அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவதாக எப்பவும் போல் என்னைக்கெல்லாம் வந்து டெக்னாலஜி அதிகமாகுதோ, என்னைக்கெல்லாம் வந்து டிஜிட்டல் லெவலில் வந்து அதிகமாகுதோ அன்னைக்கெல்லாம் வந்து டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் சைபர் செக்யூரிட்டி. ஸோ அந்த சைபர் செக்யூரிட்டியினுடைய துறைகள் வந்து ரொம்பவே வந்து ஃபியூச்சர் சென்ட்ரிக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிறத விட கிட்டத்தட்ட வந்து 45% வந்து இன்னும் 10 வருடங்களில் டொமைனோடைய லெவலாகவும் சரி அல்லது வேலைவாய்ப்புகள் சார்ந்தும் சரி அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு துறை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி. சரி, இந்த துறைகள்லாம் நான் எடுக்கிறதுக்கு இப்போ நீங்கள் சொன்ன ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் அல்லது ஏஐயாக இருக்கட்டும் அல்லது சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இதை தாண்டி ஒரு முக்கியமான துறையாக கிளவுடு பார்க்கப்படுதுங்க. கிளவுட் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அஸ்யூரோ ஏடபிள்யூஎஸோ அல்லது கூகுள் கிளவுடோ அல்லது வந்து ப்ரைவேட் பப்ளிக் கிளவுட்ஸில் வேறு ஏதாவது நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கூட உங்களுக்கு வந்து டிமாண்ட்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து இந்த மூன்று முக்கியமான இன்ஜினியரிங் துறைகள் இந்த வருஷம் ஃபியூச்சர் சென்ட்ரிக்காக இருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் இதை நான் லேர்ன் பண்ணணுன்னா எனக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் 12th இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுக்கிறதுக்கு தகுதியான +2 குரூப் எடுத்திருக்கீங்களா, நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்களா, பயோடெக்னாலஜி பயாலஜி எடுத்திருக்கீங்களா, பயோமேக்ஸ் எடுத்திருக்கீங்களா அப்படிங்கிற துறைகள் மட்டும்தான் வேணுமே தவிர சார் ஐயோ எனக்கு பயமாக இருக்குது, இதில் வந்து நான் போய் எப்படி லேர்ன் பண்ணுறதுன்னு தெரியலங்கக்கூடிய கவலை உங்களுக்கு வேண்டாம். இது வந்து முதல் விஷயம். சார் எனக்கு ப்ரோக்ராமிங்கே தெரியாது, ப்ரோக்ராமிங் தெரியாதவர்களும் கூட இந்த கோர்சஸை நீங்கள் லேர்ன் பண்ணலாம். அவ்வளவு ப்ரோக்ராமிங் வந்து இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கம்ப்ளீட் கோடராக நீங்கள் வரப்போகிறது கிடையாது. யூ வில் பி பிகம் என்ன கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அல்லது ஏஐ இன்ஜினியர், சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர், அதை பேஸ் பண்ணி தான் வருவீங்க. ஸோ அதனால் தாராளமாக இந்த கோர்சஸை நீங்கள் நம்பி எடுக்கலாம். வேறொரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது தங்கவேல்.